ஹரஹர நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ பிரகன்னாதயம்பிகா சமேத விருத்தபுரீஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களே, லோகத்தில் வசிக்கின்ற சிவனடியார் பெருமக்களே, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுக் ஸ்ரீ திருப்பணவாசல் என்ற ஊரிலே ஸ்ரீ பிரகன்னாதிகை சமேத பழம்பதிநாதர் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ விருத்தபுரீஸ்வர சுவாமியினுடைய விருத்தகாசி என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரமானது அமைவுற்று இந்த லோகத்திற்கு பரமக்ஷேமத்தை வழங்கி வருகின்றது. அந்த வகையிலே இந்த சுவாமி ஆலயத்தை சுற்றி 10 தீர்த்தங்களானது முற்காலங்களிலே அமையப்பெற்று லக்ஷ்மி, பிரம்மன், சந்திரன், சூரியன், வருணன், வாயு, இந்திரன், ஆதிசேஷன் போன்றவர்களால் அமைக்கப்பெற்ற 10 தீர்த்தங்களானது இந்த திருப்பணவாசல் க்ஷேத்திரத்தை சுற்றி அமைந்துள்ளன. அந்த தீர்த்தங்கள் பன்னெடுங்காலமாக பாழற்று கேட்பாரற்று இருந்த நிலையிலே கன்னியாகுமரியைச் சார்ந்த விவேகானந்தா கேந்திரா மூலமாக இந்த தீர்த்தங்கள் தற்பொழுது விருத்தபுரி தீர்த்த சம்ரக்ஷண சமிதி மூலமாக புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் ஸ்ரீ பிரம்ம தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தமானது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டு உள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பாக இந்த லட்சுமி தீர்த்தமானது புனரமைக்கப்பட்டு இன்றைய தினம் சூரிய தீர்த்தத்திற்கு அடிக்கல் நாட்டுவது மிகவும் மிகச்சிறப்பாக திருப்பணவாசல் சேகரம் கிராமத்தார்கள் முன்னிலையில் நடைபெற்றது. பிரம்ம தீர்த்தம், பிரம்மதேவன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பழம்பதிநாதரை தரிசனம் செய்து தன்னுடைய பெயரிலே பிரம்ம தீர்த்தத்தை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து சுவாமியை வழிபாடு செய்து சுவாமியிடம் என்ன கேட்கிறார் என்றால், இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி உன்னை வழிபடுகின்ற அத்துணை பேருக்கும் குழந்தை பாக்கியத்தையும் நீ உடனடியாக கொடுக்க வேண்டும், யமபயம் நீங்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே பிரம்மதேவர் பரமேஸ்வரனை கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பிரம்ம தீர்த்தமானது என்பது புனரமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சந்திர தீர்த்தம். சந்திர தீர்த்தம் சரீரத்திலே வரக்கூடிய அத்துணை நோய்களையும் அந்த தீர்த்தத்திலே சாணம் பயன் பண்ணக்கூடியவர்களுக்கு வரம் உடனடியாக பரமேஸ்வரன் மூலமாக வழங்கப்படுகின்றது. இந்திரன் சந்திரனுடைய 27 பெண்கள் ரோஹிணியின் மீது கொண்ட அதிக பற்றினாலே மற்ற பெண்கள் மூலமாக வளர்ந்த சாபத்தினாலே பிரம்மதேவன் திருவாய் மொழிய இந்த சந்திர தீர்த்தத்தினை பிரதிஷ்டை செய்து அதிலே ஸ்நானம் செய்த இந்த சுவாமியை வழிபாடு செய்ததால் அவனுடைய பித்ரு தோஷங்களும் அவனுடைய சரீர நோய்களும் நிவர்த்தியாகின என்பது வரலாறு. லக்ஷ்மி தீர்த்தம். லக்ஷ்மி தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தால் கல்யாணம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அத்துணை தம்பதிகளுக்கும் இறைவனுடைய அருளினாலே உடனடியாக குழந்தை பேரானது கிடைக்கிறது என்பது வியாசர் கூறிய விருத்தபுரி மகாத்மியனுடைய வாசகம். அடுத்ததாக தற்பொழுது சூரிய தீர்த்தமானது இன்றைய தினத்திலே இங்கே மிகச்சிறப்பாக அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றிலிருந்து திருப்பணியானது துவங்குகின்றது. லோகத்தில் வசிக்கக்கூடிய மெய்யன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த விருத்தபுரி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பணவாசல் கஷேத்திரத்தை வருகை தந்து இந்த பிரகன்னாதிகை உடனமர் விருத்தபுரீஸ்வர சுவாமியினுடைய தரிசனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 10 தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து இந்த தீர்த்த பலன்கள் விருத்தபுரி மகாத்மியிலே கூறப்பட்டுள்ள அத்துணை பலன்களையும் நாமெல்லாம் வாழ்விலே பெற்று பேரானந்த பெருவாழ்வடைய எல்லாம் வல்ல ஸ்ரீ குடவரை காளியம்பிகை மற்றும் பிரகன்னாயகி உடன் அமர் ஸ்ரீ விருத்தபுரீஸ்வர பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமசிவாய. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.